வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவன் கோயில் முன் வாயிலில் நாதசுர ஒலி உரக்க கேட்டது. கூடவே கெட்டி மேளம் கடகடவென்று இடி யோசை போல முழங்கியது. கூடத்து தூண் மீது சாய்ந்தபடி நின்றிருந்த சண்பகா தன் காதுகளை கரங்களால் இறுக மூடிக்கொண்டாள். அவள் நெஞ்சத்தில் எழுப்பியிருந்த இன்ப கனவு கோட்டையை பொடி பொடியாக சிதறடித்துவிடும் அந்த கெட்டி மேள ஓசையை கேட்க விடாதபடி தடை செய்ய முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் ஏற்கனவே ஏமாற்றத்தால் சுக்கு நூறாக போய்விட்டிருந்ததே. கண்களில் கசியும் நீரை வெளியே வழிய விடாமல் உதடுகளை கடித்து உள்ளத்தில் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டாள். இத்தனை நேரம் அந்த கோடி வீட்டு குப்புசாமி மகள் சுமதிக்கும் அந்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ளைக்கும் திருமணம் முடிந்து விட்டிருக்கும். தாலி கட்டிய மறுநாளே அவன் வெளிநாடு பறந்து செல்வான். சுமதியும் ஓரிரு மாதங்களில் பறந்து சென்று. சண்பகா லேசாக பெருமூச்செறிந்தாள். மனம் உள்ளூர பொறுமையது, குமுறியது. பொறாமையால் இல்லை, நம்பிக்கையுடன். அவள் நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆசை, கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு வாய்ப்பு. கடந்த ஒரு வருட காலமாக அதையே எண்ணி எண்ணி அல்லும் பகலும் கற்பனையில் திளைத்து கொண்டிருந்த நினைவு வெறும் பகல் கனவாய் முடிந்துவிட்டது. கிடைத்த சந்தர்ப்பமும் கை நழுவி போய்விட்டது. இப்படியே தூண பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுங்கிற நினைப்பா? பாப்பா, எல்லாத்துக்கும் குடுப்பின வேணும். சின்னம்மா புவனேஸ்வரி அடிக்குரலில் உருவினாள். அவளது கனமான உடலும் கூடவே ஆடியது. கூடத்து ஈசி சேரில் சாய்ந்தபடி படுத்து கிடந்த அவளது தம்பி சுந்தரம், பாவம், எதுக்குக்கா அந்த பொண்ணை திட்டுற? நடந்தது நடந்து போச்சு. அவளுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், கவலைப்படாத என்றார் இரக்கத்துடன். நீ சொல்லிட்ட, நான் கவலைப்படாம வேற யாரு படுவாங்க? அம்மா இல்லாத பொண்ணாச்சு, சித்திக்காரி கொடுமை செய்தான்னு வரக்கூடாதுன்னு பார்த்தேன். இவ அதிர்ஷ்டம்தான் தெரிஞ்சு கிடக்குதே. அவளுக்கு மூச்சு வாங்கியது. புலம்பியபடி சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் சின்னம்மா. அடி வயிற்றில் இருந்து அலை அலையாக எழும் கசப்பை விழுங்க முயன்றவளாய் வேகமாக கொல்லை பக்கம் ஓடி சென்றாள் சண்பகா. அவளுக்கு மெத்த பிடித்த அந்த மகிழ மரத்தடியில் துவைப்பதற்காக போடப்பட்டிருந்த துணி துவைக்கும் கல் மீது அமர்ந்தவள் அதற்கு மேல் அடக்க மாட்டாதவளாய் விம்மி அழ ஆரம்பித்தாள். கடவுளே, உன் சந்நிதியில் தினமும் வந்து இறைஞ்சி நின்றேனே. எனக்கு இப்படி ஒரு அவமானத்தை பரிசாக கொடுத்து விட்டாயே. ஊரில் நான் இனி எப்படி மற்றவர் முன்னிலையில் தலை காட்ட முடியும்? இனி எப்படி நடமாட முடியும்? எப்படி மீண்டும் கோயில் குளம் என்று தலை காட்ட முடியும்? சண்பகா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அவள் அழகுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்த மாப்பிள்ளை பறந்து வர போறானாம் என்று ஊரார் அதிசயித்த காலம் மாறி இப்போது. சண்பகா கண்ணீரை துடைத்து கொண்டாள். அண்ணாந்து பார்த்தவளின் கண்களில் அந்த மகிழ மரத்து மனம் மிகுந்த பூக்கள் தென்பட்டன. பெண் என்பவள் மகிழம்பூ மாதிரிமா. அது வாடி போனா கூட எத்தனை மனம் வீசுது பாரு. அது போல எத்தனை கஷ்டம் வந்தாலும் குணம் மாறாமல் இருக்கணும், உங்க அம்மா மாதிரி என்பார் அப்பா பரமசிவம். அவர் அந்த கிராமத்து பள்ளி ஆசிரியர், பதவி வகிப்பவர். உயர்ந்த கற்பனைகள், லட்சியங்கள் யாவும் நிரம்பியவர். அவரை அந்த காலத்திலேயே அம்மா விரும்பி மணந்து கொண்டதாக அவரே பல முறை கூற கேட்டிருக்கிறாள் சண்பகா. அப்பா பக்கபலம் ஏதுமில்லாத பள்ளி ஆசிரியர் தானே என்று அம்மா அசட்டை செய்ததே இல்லையாம். அவள் பிறந்த வீட்டு சீதனமாக இப்போது வாழும் ஓட்டு வீடும் நகைகளுமாகத்தான் வந்தாளாம். ஆனால் தான் செல்வாக்கும் வசதியும் படைத்த குடும்பத்தில் இருந்து வந்தவள் என்று ஒரு முறை கூட காட்டிக் கொண்டதே இல்லையாம். அவளது பெற்றோர் மனமொத்த தம்பதியாக வாழ்ந்ததன் அடையாளமாகத்தான் அவள் பிறந்தாள். சண்பகா பிறந்த நேரம் அவள் அம்மா பிரசவ ஜன்னியில் போய் சேர்ந்து விட்டாள். பரமசிவம் சாதாரண மனிதர்தான். குழந்தையை வைத்து கொண்டு அவரால் சிரமப்பட முடியவில்லை என்ற அடிப்படை காரணம் காட்டி எளிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்று புவனேஸ்வரியை கைப்பிடித்தார்.
எளிமையான குடும்பம், பற்றாக்குறையில் வாழ்ந்தவள். அதனால் சண்பகாவையும் அவரையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு விடுவாள் என்ற நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் விழுந்தது. புவனேஸ்வரியின் கண்ணும் கருத்தும் அந்த ஓட்டு வீட்டின் மேலும் காலம் சென்ற மூத்தாளின் நகைகளின் மீதுமே இருந்தன. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்ட குடும்பம்தான், ஒப்புக்கொள்கிறேன். அதனால தானே இவருக்கு 2ஆம் தாரமா கட்டி கொடுத்தாங்க. அதுக்காக இருக்கிற நகை நட்டெல்லாம் மூத்தவ பெண்ணுக்குன்னு வச்சா எங்கதி? கூச்சலிட்டு தன் பங்காக அவள் அம்மாவின் 2 வடம் சங்கிலி, 2 ஜதை வளையல் என்று சுரண்டி கொண்டு விட்டிருந்தாள். சண்பகா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. சின்னம்மாவிற்கு பிறந்த 2 ஆண் குழந்தைகளையும் அவள் சித்தியின் குழந்தைகள் தானே என்று அலட்சியம் காட்டியதில்லை. சதா கடுமையான வேலைகள் செய்யும்படி சித்தி ஏவுகிறாளே என்று கோபித்து கொண்டதே இல்லை. அப்பா இப்படி அவளின் கை பொம்மையாக மாறிவிட்டிருக்கிறாரே என்று அவள் கவலைப்பட்டதே இல்லை. அவளது கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவளுக்கு இயற்கையில் ஏற்பட்டிருக்கும் அந்த பலவீனத்தை பற்றியது. அதை ஊனம் என்று உறுதியாக கூற முடியாது, பிறவி கோளாறு என்று ஒதுக்கவும் முடியாது. சண்பகா படிப்பில் கெட்டிக்காரிதான். உள்ளூர் பள்ளியில் முதலாவதாக தேறிய போது அவள் மேல் படிப்பிற்கு முதல் முட்டுக்கட்டை அவளது குறை, 2வது முட்டுக்கட்டை சின்னம்மா. சண்பகா ஒடிய ஒடிய பொன்னிற மேனியும் காந்தம் போன்ற கண்களும் கொண்டவள்தான். அந்த சிறிய உதடுகள், கூர்மையான மூக்கு, கவர்ச்சியான தேகவாகு எல்லாம் இருந்தும் பேசும்போது இடையிடையே திக்கும் அந்த குறை அவளை பிறருடன் அதிகம் பேச விடாமல் பழக விடாமல் செய்து விட்டிருந்தது. சின்னஞ்சிறுமியாக இருந்த காலத்தில் இந்த குறை அவளுக்கு எத்தகைய அவமான உணர்வையும் ஏற்படுத்தவில்லை. கோடி வீட்டு குப்புசாமி மகள் சுமதி அவளது பள்ளி தோழி. அவ்வப்பொழுது அவர்கள் இடையே நேரும் மனஸ்தாபங்களின் முடிவில் வெவ்வ திக்குவாச்சி என்று பல முறை அவளை பரிகசித்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அந்த ஊனம் ஒரு பெரும் குறை என்றே அவள் கருதியதில்லை. காலம் செல்ல செல்ல அவள் வளர்ந்து வந்தாள். மன உணர்வுகளும் புதுமையும் மென்மையுமாக வளர்ச்சி பெற்ற சமயத்தில் அவளுக்குள்ளேயே அடிக்கடி ஒரு தாழ் உணர்ச்சி உறுத்த ஆரம்பித்து விட்டது. 4 பேர் சேர்ந்திருந்தால் சண்பகா பேச மறுத்து விடுவாள். உணர்ச்சி வசப்படும் பொழுது அவளுக்கு அதிகமான தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். முக்கியமாக உயிரெழுத்துக்கள் கலந்த வார்த்தைகளை பேசும்போது வாய் கோணிக்கொண்டு பார்ப்பவர்களுக்கே அருவருப்பாக இருக்கும். அழகிய சிற்பத்தில் ஒரு சிறு மூளி போல இந்த ஊனம் அவளை வாழ்க்கையில் முள்ளாய் நெருடி கொண்டிருந்தது. சின்னம்மா வேறு அதை அடிக்கடி குத்தி காட்டி கொண்டிருந்தாள். என்னவோ 2 எழுத்து படிக்கணும்னு படிக்க வச்சாச்சு, இதுக்கு மேல எதுக்கு படிப்பு? எவன் கழுத்துலயாச்சும் கட்டி விட்டா பாரம் தீர்ந்தது. இந்த திக்கு வாயை ஒருத்தன் கட்டிக்கிட ஒப்புக்கொள்ளணுமே. அப்பா வாயே திறக்க மாட்டார். வாழ்க்கையிலே மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே போய்விட்டவர் அவர். முதலில் அவளை போல ஒரு குறையுள்ள மகள், 2வது சின்னம்மா, 3வது மேலும் 2 குழந்தைகள். ஒரு கிராமத்து பள்ளி ஆசிரியர் எதையெல்லாம் சுமக்க முடியும்? கற்பனைகளையும் லட்சியங்களையும் தவிர. சண்பகாவிடம் அவர் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அதற்காக புவனேஸ்வரியிடம் கூட ஒரு முறை வாதாடி இருக்கிறார். புவனா, எப்படியாச்சும் சண்பகாவை காலேஜ்ல சேர்த்து விடணும். அவ வாங்கி இருக்கிற மார்க்குக்கு உபகார சம்பளம் கொடுப்பாங்க. ஹாஸ்டல் செலவு மட்டும் தானே, சமாளிச்சுக்கலாம். சமாளிப்பீங்க. வயசுக்கு வந்த பெண்ணை பக்கத்து டவுனுக்கு அனுப்புறதாம், ஹாஸ்டலாம் மண்ணாங்கட்டியாம். நல்லா அலையிறீங்க அப்பாவும் பொண்ணும். ஏதாச்சும் கட்டி கொடுக்க வழி இருக்கான்னு பாருங்க. இவ திக்கி திணறி படிச்சு முடிக்கிறதுக்குள்ளார வந்தவனெல்லாம் சொல்லாம ஓடி போயிடுவானுங்க, தெரிஞ்சுக்கங்க. பிடிவாதத்துடன் சீறினாள். சண்பகா வீட்டிற்குள்ளேயே முடங்கி போனாள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்ற பாரதியின் வாக்குப்படி மகளின் அறிவை மக்கி போக விடவில்லை பரமசிவம். பள்ளியில் மாணவர்களுடன் போதித்த நேரம் போக வீட்டிலும் மகளுக்கு உலக அறிவை கரைத்து புகட்டி விடுவார். சண்பகாவிற்கு நன்றாக நினைவிருக்கிறது அந்த சம்பவம். ஒரு முறை காலை நேரத்தில் வாயிற்புறம் கோலம் போட்டு கொண்டிருந்தவள் சட்டென நிமிர்ந்தாள்.
எதிரே மாநிறமும் கிருதாவும் மீசையுமாக ஒரு வாலிபன் புன்னகை பூத்தபடி, சார் இருக்காரா என்று கேட்டான். ம். மேலே பேசினால் அவளுக்கு திக்கிவிடும். வேகமாக உள்ளே சென்றாள். அ அப்பா, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. குளியல் அறையில் இருந்து அப்போதுதான் ஈர துவாலையுடன் வெளியே வந்தவர் வாயிற்பக்கம் விரைந்தார். அடடே, நீயா தம்பி, வா வா, எப்ப வந்த என பெருங்குரலில் உற்சாகமாக வரவேற்றார். அதே குரலில், சண்பகா, இங்க வா, இவனை தெரியலையா உனக்கு? நம்ம கோட்டமேட்டு வெத்தலக்காரர் மகன் கதிரேசன். எங்கிட்ட படிச்சான். இப்ப கோயம்புத்தூர் காலேஜ்ல விவசாய படிப்பு படிச்சுட்டு நம்மூருக்கே வந்திருக்கான். படபடப்பென பேசியவராய், நீயாச்சும் கிராமத்துக்கே திரும்பி வந்துட்ட, சந்தோஷம். காப்பி சாப்பிட்டுட்டு போ, உட்காரு என உபசரித்தார். சண்பகா மெல்ல வந்து எட்டி பார்த்தாள். வாயில் திண்ணையில் பணிவுடன் உரையாடி கொண்டிருந்த கதிரேசன் சட்டென அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்பப்பா, இவன் என்ன அப்படியே ஆளை விழுங்கி விடறா போல பார்க்கிறான். சண்பகா நடுங்கி போனாள். மகளை திரும்பி பார்த்த பரமசிவம், நம்ம கதிருதான், போய் காப்பி கொண்டார சொல்லு என்று உத்தரவிட்டார். உள்ளே திரும்பிய சண்பகாவின் காதுகளில் சின்னம்மாவின் முணுமுணுப்பு தெளிவாக விழுந்தது. ஆமா, ஊர்ல எல்லாருமே இவர்கிட்ட படிச்சவனுங்க தான். இப்படி வர்றவனுக்கும் போறவனுக்கும் காப்பிய கொடுத்துட்டே இருந்தா ஏதடா சொல்லி கொடுத்த குருவாச்சுதே, ஏதனாச்சும் காணிக்க. கைய வீசிக்கிட்டு வந்திருக்கான், இவனுக்கு காப்பி வேற. சண்பகா மௌனமாக சமையல் அறைக்குள் சென்றவள் தானே காஃபியை தயாரித்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கொண்டு வாயிற்புறம் சென்றாள். தேங்க்ஸ். காஃபியை வாங்கி கொண்டவன், சண்பகா ஏன் இப்படி பேசா மடந்தையாயிட்டா? சின்ன வயசுல நிறைய பேசுமே. வரிசை பற்கள் தெரிய மெல்ல நகைத்தான் அவன். பரமசிவத்தின் முகம் ஒரு கணம் வாடியது. உனக்கு தெரியாதா தம்பி, அது பேசாது. பேசினா விரட்டென்று உள்ளே ஓடிவிட்டாள் சண்பகா. தகப்பனாரே வருத்தப்படும் அளவு ஒரு குறையுடன் அவள் ஏன் பிறந்தாள்? ஏனோ அன்று முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள் அவள். அன்றிரவு யாவரும் சாப்பிட அமர்ந்த சமயம் அருகில் அமர்ந்த மகளை ஏறெடுத்து பார்த்த தந்தை பொறி கலங்கி போனார். அழுதழுது சிவந்த முகம், கலங்கி போன கண்கள். நீங்க என்ன சொல்லிட்டீங்க இந்த ரோஷக்காரிய? காலையிலிருந்து ஒரே ஒப்பாரி, சகிக்க முடியல. புவனேஸ்வரி வெடித்தாள். பரமசிவத்தின் மனம் பாகாய் கரைந்தது. மகளின் தலையை ஆதரவுடன் வருடியபடி, மன்னிச்சுக்கோமா, அப்படி மூணா மனுஷனுக்கு நேரா உன்னை பெத்த நானே சொல்லி இருக்க கூடாது, என்ன மன்னிச்சுடு குழந்தை என்றார் தடைப்பட்ட குரலில். சண்பகா சிறு குழந்தை போல தேம்பி அழுதபடி அவர் கைகளை பற்றி கொண்டாள். அதுக்கில்லப்பா. போதும் போதும், சமாதானம் ஆயிடுச்சுல்ல, சாப்பிடுற வழிய பாருங்க அதட்டலாக கூறிவிட்டு புவனேஸ்வரி பரிமாற ஆரம்பித்தாள். அன்று முதல் பரமசிவம் மகளது உச்சரிப்பில் மிக கவனம் செலுத்தலானார். உயிரெழுத்துக்களை அதிகமாக உபயோகிக்காமல் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்து வந்தார். இது மாதிரி குறைகளை எல்லாம் வெளிநாட்டில் சீர் செய்திடுவாங்களாம். அதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்குதாம். ஸ்பீச் தெரப்பி சென்டர்னு பேருமா. நம்ம நாட்டிலும் இருக்காம், விசாரிச்சு பார்க்கணும். பட்டணத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்பார். திக்கு வாயை போக்குவது எப்படி? வார்த்தைகளை திக்காமல் பேசுவது எப்படி? உலக திக்கு வாயர்களில் வெற்றி பெற்ற பேச்சாளர்களின் உண்மை கதை, வாழ்க்கை வரலாறு, கூழாங்கற்களை வாயில் போட்டுக்கொண்டு பேசி பயின்று வெற்றி கண்ட ஒரு திக்குவாய் வீரரின் கதை இத்தியாதிகளை மகளுக்கு கரைத்து புகட்டிவிட முனைந்தார். புவனேஸ்வரிக்கு அவரது முயற்சிகள் யாவும் கேலி கூத்தாகவே பட்டன. இரவும் பகலும் இதே வேலையாய் அவர் இருப்பதை பார்த்து அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஊரில் இருந்து சென்ற வருடம் அவளது தம்பி சுந்தரம் வந்தபோது அது பன்மடங்காகிவிட்டது. சுந்தரம் சென்னையில் வியாபார தரகராக வாழ்ந்து வந்தார். வீடு வாங்க விற்க மட்டுமல்லாமல் கல்யாண சந்தையிலும் மாப்பிள்ளை வாங்க விற்க வல்லவராக விளங்கினார் என்பது அவரது அடக்கமான சிரிப்பிலும் பேச்சிலும் தெரிய வந்தது. கிராமத்தில் சிறிது காலம் அக்காவிடம் சீராடி போக வந்தவர் சண்பகாவை பார்த்ததும் அசந்து போய்விட்டார். சண்பகாவா இது? ரொம்ப அழகான குட்டியா வளர்ந்துட்டுதே. அழகு மட்டும் இருந்துட்டா போதுமா? அதிர்ஷ்டம் வேணா?
கட்டிக்க வரவனெல்லாம் இவ பேச்ச பார்த்தா ஓடிட மாட்டானா? நொடித்தாள் தமக்கை. ஏன் தம்பி, நீதானே கல்யாண தரகன்னு பெருமை அடிச்சுக்கிற, இவளை எப்படியாச்சும் ஒருத்தன் தலையில தள்ளிவிட பாரேன். அக்காவின் பொறுமலை கேட்ட சுந்தரம் தமக்குள் யோசனையில் ஆழ்ந்தார். அக்காவாச்சு, கமிஷன் கிடைக்காதுன்னு பயமா? புவனேஸ்வரி கிண்டலாக கேட்டதும், சேச்ச அப்படி இல்ல, ஒரு நல்ல இடம் இருக்கு, சரிப்படுமான்னு பாக்கறேன். தயங்கினார். சொல்லு சொல்லு. தமக்கை பிடுங்கி எடுக்காத குறையாக சுந்தரத்தை துளைத்தெடுத்து விட்டாள். பையனுக்கு தகப்பனார் இல்ல, தாய் மட்டும்தான், ஒரே மகன். ஆஸ்திரேலியாவில் மேல் படிப்பு படிச்சுட்டு அங்கேயே விவசாயி பண்ண ஆராய்ச்சி பட்டம் வாங்கியவன். அங்கேயே பல வருடங்களா வேலையில இருக்கிறவன். பையன் தங்கமானவன். ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு வரச்சே அவங்க அம்மா என்கிட்ட ஏதாச்சும் நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நானும் எத்தனையோ இடம் பார்த்து கொடுத்தேன், ஆனா வேலை வரல. அப்ப பையன் எப்ப வரானா? நம்ம சண்பகாவை பார்த்தா பிடிக்குமா? அக்கறையுடன் மேலும் தூண்டி கேட்டாள் சின்னம்மா. மாலை பள்ளியில் இருந்து திரும்பிய அப்பாவிடம் ஆஸ்திரேலியா பையனை பற்றிய புள்ளி விவரங்களை கண் காது மூக்குகளுடன் விவரித்து விட்டிருந்தாள் சின்னம்மா. அங்கெல்லாம் காரு வீடுன்னு வசதியா இருக்கலாமாம், இப்படி கஷ்டப்பட வேணாமாம். நம்ம சண்பகாவை பார்த்தா அப்படியே மயங்கி போயிடுவான் பையன்னு தம்பி சொல்லுது. சின்னம்மாள் சொல்லாமல் விட்டுவிட்ட சில விஷயங்களை சண்பகாவின் மனம் அசை போட்டது. சண்பகா ஆஸ்திரேலியாவிற்கு போனால் அவளது தம்பிகளை படிப்பதற்காக அழைத்து கொள்ளலாம். சண்பகாவிற்கு பேறுகாலம் வந்தால் உதவிக்கென்று சின்னம்மாவை கூப்பிடலாம். அந்த சாக்கில் சின்னம்மா ஏரோப்ளேனில் பறந்து நானும் ஆஸ்திரேலியா போனேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளலாம். இதற்கு மிக முக்கியமாக சண்பகாவின் குறை குறுக்கே நிற்குமே. அதற்கும் ஒரு வழி கூறிவிட்டிருந்தார் சுந்தரம். கூடுமானவரை சண்பகா பேசாமல் சமாளிக்கட்டும், மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். பரமசிவம் பையனின் வயதை பற்றி கேட்டார். கொஞ்சம் வயசு அதிகம். சண்பகாவுக்கு 20 முடிய போகுது, அவனுக்கு 31 வயசு. இழுத்தார் தொடக்கத்தில். அதனால் என்ன, ஆம்பளை வயசு ஒரு வயசா? இப்ப உங்களை நான் கட்டிக்கலையா? மேலும் இது மூத்த சம்சாரம் தானே? மனைவி போட்ட போட்டில் அடங்கி போனார் அவர். ஒரு கோயில வச்சு தாலி கட்டிட்டா கூட போதுமாம், சிக்கனமா திருமணம், உடனே மனைவியை அழைச்சிட்டு போயிட ஏற்பாடு, அவ்வளவுதான். சுந்தரம் முடித்ததும் அவரும் அந்த வலையில் விழுந்தார். தொடக்கத்தில் சண்பகாவிற்கு இந்த கல்யாண விவகாரம் பிடித்தமில்லைதான். அடிக்கடி ஏரோப்ளேனில் பறக்கலாம், ராணி மாதிரி இருக்கலாம், அங்கே போய் உன் குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சுந்தரம் மாமா அடித்த வேப்பிலையில் அவள் மனமும் ஆடத் தொடங்கியது. ஊருக்கு போய் பையன் போட்டோவை அனுப்பி வைக்கிறேன், நம்ம சண்பகா போட்டோ ஒன்று எடுத்து அனுப்புங்க சொல்லிவிட்டு விடை பெற்றார் சுந்தரம். ஏய் திக்குவாய் பொண்ணு, அந்த மரத்தடியில என்ன செஞ்சிட்டு இருக்க? இங்க அடுப்படியில என் உசிரே போகுது. உறக்க கூப்பாடு போட்ட சின்னம்மாவின் குரல் அவளை தூக்கி வாரி போட வைத்தது. இதோ வந்துட்டேன். ஒரே ஓட்டமாக சமையலறை பக்கம் வந்தாள். ஒரு பொட்டு தண்ணி கிடையாது, நம்ம கொல்லை பக்கமா போய் கோட்டமேட்டு தெரு கணத்துல தண்ணி எடுத்துட்டு வா விரட்டினாள். நானா? எல்லாரும் கல்யாண சோறு கொட்டிக்க போயிருப்பாங்க, நீ கொல்லை பக்கமா போ, எவனும் பார்க்க மாட்டான். புகையும் அடுப்பின் எரிச்சலுடன் கத்தினாள் சின்னம்மா. அவசரமாக குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்தவள் குற்ற உணர்வுடன் மீண்டும் கொல்லைப்புறம் வந்தாள். இன்றைக்கு ஒரு நாளாவது இந்த சித்தியே போய் குடிநீர் எடுத்து வரக்கூடாதா? பெருமூச்சு விட்டபடி கொல்லை கதவை திறந்தவள் மெல்ல சுற்றுமுற்றும் பார்த்தபடி பதுங்கி நடந்தாள். நல்ல வேளை கிணற்றில் யாரையும் காணோம். எல்லோரும் கல்யாணத்தில் இருப்பார்கள். வேகமாக ராட்டினத்தில் சுற்றியிருந்த கயிற்றை குடத்தில் சுருக்கிட்டு நீரை முகர்ந்தவள் அவசரமாக திரும்பி நடந்தாள். சண்பகா! பின்னால் இருந்து ஒரு குரல், அவளுக்கு பழக்கப்பட்ட குரல். கதிரேசன் தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். ரொம்ப வருத்தமா இருக்குது சண்பகா, உன்னை நேரே பார்த்து பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. வெடுக்கென்ற தலையை நிமிர்த்தினாள் அவள். எனக்கு தெரியும், இப்ப சந்தோஷமாச்சா? போங்க. அதற்கு மேல் பேச முடியாமல் உதடுகள் கோணிக்கொண்டன. திக் பிரம்மையுடன் நின்று விட்டான் கதிரேசன்.
பொடி நடையாக தண்ணீர் குடத்துடன் கொல்லை கதவு வழியே உள்ளே நுழைந்தாள் சண்பகா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. நெஞ்சும் மார்பும் படபடக்க கதவை படக்கென்று காலால் மூடினாள். ஆனால் மனக்கதவு பட்டென திறந்து கொண்டது. சிவன் கோயிலுக்கு அவள் வாரம் தவறாமல் போவது உண்டு. பக்தி சிரத்தையுடன் தனக்கு ஒரு வளமான வருங்காலத்தை வேண்டி அவள் அங்கே போய் வருவாள். ஒரு வெள்ளிக்கிழமை என்ற நினைவு. அவர்கள் வீட்டிற்கும் சிவன் கோயிலுக்கும் குறுக்கு வழியாக வயல் வரப்பின் மீது விரைந்து கொண்டிருந்தவள் காலடி ஓசை கேட்டு சட்டென திரும்பினாள். புன்னகையுடன் கதிரேசன் நின்று கொண்டிருந்தான். இடையில் மடித்து கட்டிய வேட்டி, மேலே அரைக்கை பனியன். கோயிலுக்கா? முகத்தை திருப்பியபடி மேலே நடந்தாள். தனியா போறிய சண்பகா? உனக்கு பயமா இல்லையா? கனிவோடு கேட்டபடி பின்னால் வந்தான் அவன். எனக்கு பயமே இல்லையே. சண்பகா சுட சுட பதில் இருத்துவிட்டு வேகமாக நடந்து விட்டாள். அன்று மட்டுமன்று பல முறை அவளிடம் அவன் பேச முயன்ற போது கன்னத்தில் நரைவது போல அவள் பதில் கூறிவிட்டிருக்கிறாள். அதுவும் சுந்தரம் மாமாவிடமிருந்து அந்த ஆஸ்திரேலிய மாப்பிள்ளையின் போட்டோவும் விளக்கங்களும் வந்த பின்பு அவள் அடியோடு மாறித்தான் போனாள். கலர் போட்டோக்கள், பெரிய காருடன் பெரிய வீட்டின் முன்பக்கம் அழகான புல்வெளியில் படுத்தபடி, அலங்காரமான வரவேற்பறை பின்னணியில், குக்கிங் ரேஞ்ச் வைத்திருக்கும் சமையல் அறையில் என பல்வேறு கோணங்களில் விதம் விதமான உடைகளில். ஏ அப்பா, குபேரபுரி என்றால் இதுவாகத்தான் இருக்குமோ? பூர்வாங்கமாக சண்பகாவின் போட்டோவை அனுப்பியாயிற்று. பையன் நாகரத்தினம் ஒப்புதல் தெரிவித்து தாய்க்கு கடிதம் எழுதிவிட்டிருந்தான். சுந்தரம் மாமா பரபரப்பாக மீண்டும் ஊருக்கு வந்தவர். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடுங்க, முகூர்த்த தேதி வச்சுட்டா பையன் லீவ்ல வருவான், தாலி கட்ட வேண்டியது அவ்வளவுதான், வேற எதுக்கும் அவனுக்கு நேரம் இல்லை என்று அவசரப்படுத்தினார். பெண்ணை நேர்ல பார்க்க வேணாமா? பரமசிவம் சற்று தயங்கத்தான் செய்தார். வெளிநாட்டுல வாழ்றவன் பெண்ணை நேரை பார்த்து பேச வேணும்னு விருப்பப்பட மாட்டானா? அப்போது சண்பகாவின் குறை தெரிந்து விட்டால்? அவங்க அம்மா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்ட. பையனை எப்படியாச்சும் சரி கட்டிப்பாங்க. இந்த முறை கல்யாணம் செய்துக்காம மகனை திரும்ப வெளியூர் அனுப்புறதா இல்லையா? கவலைப்படாதீங்க, தாலி கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். தமிழ்ல பேசினா தானே தெரிய போகுது, சின்னம்மா தீர்மானமாக கூறிவிட்டாள். பையன் ஆஸ்திரேலியாவில் இருந்து இதோ வருகிறான் அதோ வருகிறான் என நாள்கள் மாதங்களாய் நகர்ந்தன. அடிக்கடி சுந்தர மாமா வேறு நம்பிக்கை தெரிவித்து கடிதம் போடுவார். மீண்டும் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக வயல் வரப்பின் அருகில் கதிரேசனை நேருக்கு நேராக சந்தித்து விட்டாள் சண்பகா. அவனை பாராதவள் போல மேலே நடக்க முயன்றாள். கல்யாணம் வருது போல இருக்கு. அவள் சட்டென திரும்பி நின்றவள். ஆமா, ஆஸ்திரேலியாவில் இருந்து வராரு என்றாள் கர்வம் தொனிக்கும் குரலில். அங்க போயும் நான் இங்க செய்யற வேலைதான் செய்யறானாம். உறக்க சிரித்தான் அவன். அவளுக்கு ஒரே எரிச்சல், எரித்து விடுவது போல அவனையே பார்த்தாள். சண்பகா, நெசமா சொல்லு, நீ ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? அவன் குரலில் வேதனை தேய்ந்திருந்தது. ஆமா. ஒன்னு சொல்லிட விரும்புற. நானும் அவனை போல படிப்பு படிச்சவன்தான். ஆனா என்னோட படிப்பு என் சொந்த மண்ணில தான் பலன் தரணும்னு இங்க வந்துட்டேன். ஆனா அவன் பணம் வரணும்னு அயல் நாட்டுல உழைக்கிறான். போகட்டும். உன்னை நான் கட்டிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். சார்கிட்ட நேரா வந்து கேட்கணும்னு இருந்த. ஆனா ஏனோ என்னோட நல்ல நினைப்பை நீ தவறாவே புரிஞ்சுகிட்ட. இப்ப என் ஆசையில தோத்தும் போயிட்ட. பரவாயில்ல, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். இனிமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் கூறியவன் குரல் கரகரத்தது. மறு வினாடி அவன் வரப்பின் எதிர் திசையில் இறங்கி நடந்து விட்டான். இது காரும் ஏற்படாத ஒரு சிறு வேதனையும் அதே சமயம் ஒரு வகையான சினமும் ஒருமிக்க எழுந்து அவளது நெஞ்சை அழுத்தியது. அவள் ஆஸ்திரேலியாவிலே வசதியாக வாழப்போகிறாள். அதை விட்டு இவனுடன் இந்த மண்ணில் ஏறும் கலப்பையுமாக. வெறுப்புடன் வேகமாக நடந்தாள் சண்பகா. மாதங்கள் நகர்ந்தன. நாகரத்தினத்திற்கு லீவு கிடைக்கவில்லை என்று ஒரு கடிதம் மாமாவிடமிருந்து வரும். சின்னம்மா கோபத்தில் சொற்களை அள்ளி வீசுவாள். பிறகு திடீரென ஒரு நாள் நாகரத்தினம் வரப்போவதாக கடிதம் வரும். மழையும் வெயிலும் போல மாறி மாறி கடிதங்கள் வந்தன.
பரமசிவம் இந்த விளையாட்டில் அலுத்து போய் நம்பிக்கை இழந்து விட்டிருந்தார். ஆனால் ஊர் முழுவதும் லேசு பாசாக செய்தி பரவி கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் அக்கம் பக்கத்தவர். திக்குவாச்சிக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பாத்தியா? கோடி வீட்டு குப்புசாமி மனைவி பொறாமைப்பட்டாள். திடுமென்று ஒரு நாள் சுந்தரம் மாமா வந்து குதித்தார். வந்தவர் வெறும் கையோடு வரவில்லை, சுவையான செய்தியோடு வந்தார். நாகரத்னம் இந்தியாவுக்கு வந்துவிட்டான். தாயும் மகனும் 2 நாளில் இங்கே வருகிறார்கள். கொட்டடா மேளம், கட்டடா தாலிதான், எல்லாம் தயார் செஞ்சிடுங்கன்னு என்னை முன்னால அனுப்பிட்டாங்க. நம்ம ஊர் சிவன் கோயில்லயே வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். ஏன்னா பையனுக்கு உடனே திரும்பணுமாம், நேரமே இல்லையாம். மிக துரிதங்கதியில் பரமசிவம் செயல்பட்டார். அடுத்த முகூர்த்த தேதியில் கோயிலில் திருமணம் நடத்த என்று பணத்தை கட்டிவிட்டு வந்தார். அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு விருந்து வைக்க வேணாமா, செஞ்சிடுங்க. சின்னம்மா அதிகாரம் செய்தாள். கோயில் மண்டபத்தில் திருமணம். பரமசிவத்தின் வீட்டில் களை கட்டியது. அவருக்கு உற்றார் உறவினர் என்று இல்லாவிட்டால் என்ன, ஊரார் இல்லையா? திருமணத்திற்கு 2 நாள் முன்னதாகவே ஊர் பெரிய தனக்காரர் வீட்டில் மாப்பிள்ளையும் அவன் தாயும் வந்து தங்க ஏற்பாடு செய்தாகிவிட்டது. இத்தனை முன்னேற்பாடுகளும் செய்துவிட்டு மாப்பிள்ளை கண்ணால் கூட பார்க்காமல் காரணமில்லாத ஒரு பயம் மனதை வாட்ட பரமசிவம் கடவுள் தலையில் பாரத்தை போட்டுவிட்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். நாகரத்னம் வந்து இறங்கிவிட்டிருந்தான். பளபளவென்ற புத்தம் புதிய அம்பாசிடர் காரில் அவன் வீட்டு வாயிலில் வந்திறங்கிய போது கிராமத்தின் பல தலைகள் ஆவலுடன் எட்டி பார்த்தன. வாயெல்லாம் பல்லாக சுந்தரமும் புவனேஸ்வரியும் காருக்கருகில் ஓடி சென்று வரவேற்றார்கள். அவசரத்திற்கு சம்பந்திகளை உபசரிக்க என்று தயாராக வரவழைத்திருந்த நாற்காலிகளை கூடத்தில் போட்டுவிட்டு வாயிற்புறம் விரைந்தார் பரமசிவம். சின்னம்மா தயார் செய்திருந்த ரவா கேசரியையும் பஜ்ஜியையும் தட்டுக்களில் வைத்தபடி இருந்த சண்பகாவின் மேனி பயத்தால் நடுங்கியது. மெல்ல கூடத்து பக்கம் எட்டி பார்த்தாள். உள்ளே நுழைந்த அந்த வயதான அம்மாள்தான் அவளது வருங்கால மாமியாரா? பார்த்தால் பதவிசாக இருந்தார்கள். பின்னால் வருவதுதான். சண்பகாவின் நெஞ்சம் படபடத்தது. இதென்ன, போட்டோவில் பார்த்ததை விட வயது அதிகமானவர் போல. தலையில் லேசாக முன்புறம் வழுக்கையான கிராப், காதோரம் நரைக்கத் தொடங்கிய கிருதா, பட்டையான மூக்கு, பரந்த முகம், அரை கிழவன் ஒருத்தன் கோட்டும் சூட்டுமாக வந்திறங்கியது போல. சண்பகா மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளானாள். அவளது இன்ப எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் அவளை உந்த, மறுபுறம் அடிமனதில் இருந்து எதிர்ப்பு குரல் மேலோங்க பார்த்தது. சண்பகா, காப்பி பலகாரம் எடுத்துட்டு வாமா. சின்னம்மா உற்சாகம் ததும்பிய குரலில் உரக்க கூறியதும் சண்பகா தன் மன கிளேசத்தை உதறிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா என்றும் இல்லாத கனிவு பொங்க சின்னம்மா கூறினாள். இருக்கட்டுங்க, முதல்ல பொண்ணுகிட்ட தன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்னு தம்பி ஆசைப்படுது. நாகரத்னத்தின் தாயார் ஆரம்பித்தாள். பரமசிவம் வேலை வளர்த்து போனார். இருப்பினும் சமாளித்தபடி, இங்கிலீஷ் நல்லாவே பேசுவா என்றார் அசடு வழிய. இருக்கட்டுங்க, இந்த காலத்து பசங்க நேராவே பேசணும்னு ஆசைப்படுறது சகஜம்தானே. மறுபேச்சின்றி பக்கத்து அறையில் அவர்களது கருத்தை பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்து விட்டனர். சண்பகா மெய் பதற உள்ளே நுழைந்தவள். அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவளது அழகையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த நாகரத்னம் மெல்ல முறுவலித்தான். என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? சுத்தமான தமிழில் கேட்டதும் தூக்கி வாரி போட்டவளாய் நின்றாள் சண்பகா. பேச மாட்டியா என்ன? அப்புறம் ஆஸ்திரேலியாவில் வந்தால் நிறைய பேச வேண்டியிருக்குமே. அவன் வற்புறுத்தினான். எனக்கு உங்களை சகிக்க முடியாமல் உதடுகள் கோணிக்கொண்டன. முகம் கோணியது. உதடுகள் துடிக்க, கண்களில் நீர் முட்டியது. எந்த குறை தன்னை காட்டி கொடுத்து விடும் என்ற வாய் மூடி மௌனம் சாதிக்க விரும்பினாளோ அதே குறை அவளை தலை குப்புற விழ செய்து விட்டது. தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. சற்று முன் அவளது அழகில் சொக்கி போய் நின்றவனின் முகத்தில் முதலில் திகைப்பும் தொடர்ந்து வெறுப்பும் மேலோங்கி நின்றன. பதில் கூறாமல் பறக்கென்று வெளியே பாய்ந்தான். மா, புறப்படுங்க, இனி இங்க நமக்கு வேலை இல்ல.
சரசரவென தாயும் மகனும் வெளியேறி கார் கதவை படார் என்று சாத்தி கொண்டு கிளம்பிவிட்டனர். ஒரு கணம் யாவரும் அதிர்ந்து போய்விட்டனர். என்னடியாச்சு? நீ என்ன சொன்ன? பலிய வந்த சீதேவிய காலால உதச்சு தள்ளிட்டியா? எனக்கு தெரியுமே, நீ அவனை வேண்டாம் பிடிக்கலைன்னு சொல்லி இருப்ப. சின்னம்மா பொறிந்து கொட்டினாள். இல்ல. அதற்கு மேல் பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அழுத்தியது. ஓவென்று அழுதாள் சண்பகா. பரமசிவத்திற்கு நிலைமையை யூகிக்க முடிந்தது. மகளின் குறையை மறைத்து கல்யாணம் செய்ய முற்பட்டோம் என்று மாப்பிள்ளை கோபித்து கொண்டு போய்விட்டான். இனி எப்படி அவர் ஊரார் முகத்தில் விழிப்பார்? கண்கள் கலங்க மகளை அருகே அழைத்து அணைத்தார். அழாதம்மா, நான் ஒரு படிச்ச முட்டாளாயிட்டேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யின்னு சொல்வாங்களே, நாம ஒரே ஒரு பொய் தானே சொல்ல போறோம்னு தவறா நினைச்சிட்டேன். எனக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாமா. குழந்தை போல அவர் குலுங்கி குலுங்கி அழுதார். அப்பாவும் பொண்ணுமா இப்படி உப்பாரி வச்சுட்டா சரியா போச்சா? போய் அவங்க கையில கால்ல விழுந்து காரியத்தை முடிக்க பாருங்க, அதட்டினாள் சின்னம்மா. பரமசிவம் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். புவனேஸ்வரியின் காளி போன்ற கூச்சல் அவரை அசைக்க முடியவில்லை. முடிவாக சுந்தரம் கால் தேயாத குறையாக மாப்பிள்ளை தங்கியிருந்த வீட்டிற்கு நடையாக நடந்தார். இவ்வளவு பணத்தையும் செலவிட செய்து என்னை வரவழைத்து ஏமாற்ற பார்த்தீர்கள். திக்கு வாய்ப்பெண்ணை எவன் கட்டுவான்? எனக்கு இனி நிற்க நேரம் இல்லை. நான் திரும்ப புறப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆணித்தரமாக அபிப்பிராயம் தெரிவித்து விட்டான் நாகரத்னம். ஊரார் கண்களில் அவன் ஒரு ஆண்மகன், அதிலும் வசதியானவன். சண்பகா இல்லாவிட்டால் இன்னும் எத்தனையோ பெண்கள் மாலை சூட தயாராக இருப்பார்களே. அதன்படி கோடி வீட்டு குப்புசாமி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தவர் போல் அந்த காலி இடத்தை நிரப்ப தன் பெண் சுமதியை தள்ளிவிட்டார். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. சண்பகா விஷயத்தில் அது உண்மையாகிவிட்டது. அதே முகூர்த்தத்தில் அவளது இடத்தில் சுமதி அமர்ந்து விட்டாள். சண்பகா நெஞ்சை அமுக்கிக் கொண்டாள். வாய்க்குள் எழுந்த விம்மலை அடக்கியபடி சமையல் அறைக்குள் சென்று தண்ணீர் குடத்தை இறக்கி வைத்தாள். கண்களில் நீர் வழிந்து விட்டால் நிச்சயம் சித்தி கடுமையாக திட்டுவாள். வெளியே வந்தவள் கூடத்து ஈசி சேரில் சாய்ந்திருந்த சுந்தரத்தை விரக்தியுடன் பார்த்தாள். வரப்போகிற அரை கிழவனுக்காக அடுத்த வீட்டில் இருக்கும் கதிரேசனை உதறிவிட்டாளே. இனி எந்த காரணத்தோடு அவனிடம் பேச முடியும்? அவனை எத்தனை உதாசீனம் செய்திருக்கிறாள். அசட்டையாக பதில் சொல்லி இருக்கிறாள். சின்னம்மாவிற்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவளை கண்ட துண்டமாக வெட்டி போட்டு விடுவாள். தன்னிடம் ஒரு குறையை வைத்துக்கொண்டு இவ்வளவு கர்வம் அவளுக்கு தேவைதானா? எண்ணி எண்ணி மனம் குமைந்தாள் அவள். பரமசிவம் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். புவனேஸ்வரியின் காளி போன்ற கூச்சல் அவரை அசைக்க முடியவில்லை. முடிவாக சுந்தரம் கால் தேயாத குறையாக மாப்பிள்ளை தங்கியிருந்த வீட்டிற்கு நடையாக நடந்தார். இவ்வளவு பணத்தையும் செலவிட செய்து என்னை வரவழைத்து ஏமாற்ற பார்த்தீர்கள். திக்குவாய் பெண்ணை எவன் கட்டுவான்? எனக்கு இனி நிற்க நேரம் இல்லை. நான் திரும்ப புறப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக அபிப்பிராயம் தெரிவித்து விட்டான் நாகரத்தினம். எதுக்குமா அழுவற? இவன் இல்லாட்டி இன்னொரு மாப்பிள்ளை விடு, சுந்தரம் ஆறுதலாக கூறினார். அவர் அருகில் வந்தவள் கண்களை துடைத்தபடி, மாமா எனக்கு கல்யாணமே வேணாம் என்றாள் திடீரென. திகைப்புடன் அவளை பார்த்தவர், ஏமா அழுத்துக்கிற? உங்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு. அது என்ன பெரிய வியாதியா? சரிப்படுத்திட்டா போகுது, விடு. நீ மனசு போட்டு அலட்டிக்காத. நான் பட்டணம் போய். வேண்டாம், நான் நிச்சயம் கல்யாணமே செய்துக்க போறதில்ல. எனக்கு பட்டணத்துல வேலை வாங்கி தந்திடுங்க மாமா, பிடிவாதமாக கூறி முடித்தாள் அவள். வீடு திரும்பிய பரமசிவம் மிக்க மனசோர்வுடன் காணப்பட்டார். அவரும் சண்பகாவை போல வீட்டினுள் ஒளிந்து கொள்ள முடியாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக வயிறு என்று ஒன்று இருக்கிறதே. பள்ளி வேலை செய்யாவிட்டால் வீட்டில் சமையல் பானை காலிதான். ஏற்கனவே கடனாவது வாங்கி சாமான்களை வாங்கி போட்டாயிற்று. இதையெல்லாம் அடைத்தாக வேண்டும். மேற்கொண்டு 2 பிள்ளைகளை பெரியவர்களாக்க வேண்டும்.
வாழ வேண்டிய நிர்பந்தத்தின் கடமைக்காக அவர் வெளியே சென்று வந்தார். ஊரார் முகங்களில் தென்பட்ட ஏளன பார்வைகளை தாங்க முடியலையே. பாவம் சண்பகா என்ன செய்வாள்? மனதிற்குள் சலித்தபடிதான் வீடு திரும்பியிருந்தார். இரவு சாப்பாட்டின் போது வீடே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தது. என்னவோ நிகழ்ந்து விட்டது போன்ற புழுக்கமான சூழ்நிலை. மௌனமாக அருகில் உட்கார்ந்திருந்த மகளை கனிவுடன் பார்த்தார் பரமசிவம். தட்டில் போட்டிருந்த சோற்றை விரல்களால் அலைந்தபடி தலையை குனிந்தவாறு இருந்த மகளை கண்டதும் அவர் மனம் துணுக்குற்றது. சாப்பிடுமா, நடந்தது நடந்தாச்சு, விடு. சமாதானம் கூற முயன்ற அவர் குரல் தடைப்பட்டது. ஒரு பொண்ணுக்கு துப்பு வேணாமா, பேசுறச்ச கவனமா பேசுன்னு 100 முறை சொல்லி கொடுத்தேன். சமயத்துல காரியத்தையே கெடுத்துட்டா. புலம்பியபடி சாம்பாரை ஊற்றினாள் புவனேஸ்வரி. எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்பா, என்ன விட்டுடுங்க. விசும்பியபடி கையை உதறிவிட்டு எழுந்தாள் சண்பகா. கூடவே எழுந்த பரமசிவம் மனைவியை உறுத்து பார்த்தார். நீ செஞ்ச தவறெல்லாம் போதாதுன்னு அதை இன்னும் ஏன் வார்த்தையால சித்திரவதை செய்யற? வாயை மூடு என்று சீறினார். இதுநாள் வரை சாதுவாக இருந்த கணவர் திடீரென புலி போல வெகுண்டெழுந்ததை கண்ட புவனேஸ்வரி பயந்து போனாள். என்ன ஆயிற்று இந்த மனிதருக்கு? அக்கா, நீ தொணங்காத. ஏற்கனவே மனசு புண்ணாகி அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும்னு பார்த்தா. சுந்தரமும் மேற்கொண்டு பேச விரும்பாதவராய் ஒரே வாயாக சோற்றை அள்ளி போட்டு கொண்டு எழுந்து விட்டார். கூடத்து பக்கம் கையை கழுவிக்கொண்ட மகளை பின்தொடர்ந்தார் பரமசிவம். அப்பா, எனக்கு வேலை தேடித்தாங்க. எதுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன் அப்பா? அவரது மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு கதறி அழுதாள். அவரது உள்ளம் பாசத்தினால் பொங்கியது. கண்கள் கலங்கின. அழாதம்மா, உன் இஷ்டப்படியே ஏதாச்சும் வேலை தேடி தர்ற. மகளின் முன் நெற்றி மயிரை ஆதரவும் அன்புமாக ஒதுக்கியபடி கூறினார். இந்த ஊர்ல வேணாம்பா, பிடிவாதமாக கூறினாள் திணறலாக. வேற எங்கம்மா என்னால முடியும்? அவர் திகைத்து போனார். பின்னால் வந்த சுந்தரம், நீங்க ஏன் அதான் கவலைப்படுறீங்க? நான் மெட்ராஸ்க்கு அழைச்சுக்கிட்டு போறேன். அங்க இந்த 10ஆம் கிளாஸ் படிப்பு மட்டும் பத்தாதத்தான். கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட், டைப்பிங் எல்லாம் படிக்கட்டும். நல்ல வேலை கிடைக்கும். சண்பகாவுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று கூறினார். புவனேஸ்வரியும் இதற்கு சம்மதம் அளித்து விட்டாள். கொஞ்ச காலம் ஊரார் வாயில் இருந்து மீண்டால் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. பரமசிவமும் அதையே விரும்பினார். சண்பகாவிற்கோ ஒரு புது வாழ்வை தொடங்குவது போன்ற ஒரு உணர்வு, ஒரு கசப்பான உணர்வை உதறிவிட்டு ஓடி ஒளிய முயல்வது போன்ற ஆத்திரம், ஒரு அவமான சூழலில் இருந்து தப்பி வெளியே வந்து விட்டது போன்ற அவசரம், பல்வேறு உணர்ச்சிகளுடன் அவள் சுந்தரம் மாமாவுடன் பயணமானாள். செண்பகாவிற்கு சென்னை மாநகரம் புதிதுதான் என்றாலும் ஓரிரு முறை ஊரில் நடக்கும் திரைப்படங்களில் பார்த்து கவனம் செய்து கொண்ட ஊர், அப்பா சொல்லிக் கொடுத்த பாட புத்தகங்களின் வழியாக அறிந்து கொண்ட ஊர். சென்னையின் பரபரப்பு அவளுக்கு மெத்த பிடித்திருந்தது. சுந்தரம் மாமா திருவல்லிக்கேணியில் ஒரு சிறு சந்தில் குடியிருந்தார். அவரது மனைவியும் மகள் சரோஜாவும் அவளிடம் அன்பாக நடந்து கொண்டனர். சென்னையில் காலடி எடுத்து வைத்ததும் முதல் வேலையாக அவளை சுந்தரம் திருமதி குணசேகரம் வீட்டுக்கு அழைத்து போனார். மாம்பலத்தில் அவர்களது பங்களாவிற்குள் மாமாவுடன் நுழைந்த சண்பகா அசந்து போனாள். தலை எது வால் எது என்று விளங்க முடியாதபடி ரோமம் அடர்ந்த நாய்க்குட்டி ஒன்றுடன் கொஞ்சிக் கொண்டிருந்த திருமதி குணசேகரம் உற்று பார்த்துவிட்டு, யாரது? சுந்தரமா, வாங்க என்றாள். அந்த காலை வேளையிலும் உயர் ரக சில்க் சேலையில் உதட்டில் சாயப்பூச்சும் நகப்பூச்சுமாக இருந்தாள். கன்னங்களில் செல்வத்தின் செழிப்பு, உடலிலும் அதன் வளமை தெரிந்தது. கூந்தலை கழுத்து வரை வெட்டிவிட்டிருந்தாள். இந்த சேலைக்கும் அந்த குட்டை கூந்தலுக்கும் பொருத்தமாக இல்லையே. சிந்தித்தபடியே சண்பகா வியப்பினால் கண்கள் விரிய அந்த அம்மாளையே பார்த்தாள். யாரு இந்த பொண்ணு? அவர் விளக்கினார். சற்று நேரத்தில் திருமதி குணசேகரம் நாயை கீழே இறக்கிவிட்டு சண்பகாவின் அருகில் வந்தாள். நீங்க சொன்னது கேட்டதும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது. எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். நாங்க ஒரு சமூக சேவை நிலையம் திறந்திருக்கோம்.
அதுல இவளை போல வருகிற பெண்களுக்கு இலவசமாகவே பயிற்சி அளிக்கிறோம். ஷார்ட் ஹேண்ட், டைப்பிங், இன்னும் எவ்வளவோ. எங்க சங்கத்தின் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி சிபாரிசு செய்யற. 2 நாள் பொறுத்து வாங்க என்றாள் இனிமையான குரலில். சண்பகா பூரித்து போனாள். எத்தனை கருணை உள்ளம் கொண்டவள் இந்த அம்மாள்! இனி அவள் நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாள். தானாகவே தன் காலில் உறுதியாக நிற்பாள். சரோஜா அவளை கேள்வி மேல் கேள்வியாக கேட்டாள். அந்த அம்மாள் அங்கே நிச்சயமா சேர்த்துடுறேன்னு சொன்னாங்களா? அந்த சேவா மந்திர்ல பெண்கள் தங்க வசதி இருக்கா? இல்லாட்டா நீ இங்கேயே எங்களோட இருந்துடு சண்பகா. சண்பகா சரோஜாவின் அன்பில் திணறித்தான் போனாள். ஆனாலும் ஆயுள் முழுவதும் பிறருக்கு பாரமாக வாழ முடியாதே. எப்படியும் அவளுக்கு ஒரு வழி வகுத்து கொள்ள வேண்டுமல்லவா? மனதை திடப்படுத்தி கொண்டாள். சரோ, நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன் என்றாள் மெல்ல. 2 நாளில் சண்பகா முள் மேல் இருப்பதைப் போல தவித்து போனாள். எப்படியாவது திருமதி குணசேகரம் மனம் இறங்க வேண்டுமே என்ற திகிலில் அவள் வெந்து கொண்டிருந்தாள். 4 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலை சுந்தரம் மாமா உற்சாகத்துடன் வீடு திரும்பினார். சண்பகா, உனக்கு அந்த சேவா மந்திர்ல இலவசமா கொடுக்க ஏற்பாடு செய்து விட்டாங்களாம். சண்பகா சந்தோஷ மிகுதியுடன் தேங்க்ஸ் மாமா என்று அவரை பாராட்டினாள். ஆனா ஒரு சங்கடம். என்ன மாமா? பீதியுடன் அவரையே பார்த்தாள் அவள். அங்க ஹாஸ்டல்ல தங்க இடம் கிடையாதாம். தினமும் இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணுமேப்பா. சரோஜா கவலை தெரிவித்தாள். அதுக்கும் அந்த அம்மாளே ஒரு வழி தெரிவிச்சாங்க. அதாவது பயிற்சி முடியற வரை அவங்க வீட்டிலேயே தங்கி கொள்ளட்டும். அவங்க தினசரி அங்க போகும்போது கொண்டு விட்டுடுவாங்களாம். திரும்பி வந்துட்டா போதும். பயிற்சி முடிந்த பிறகு அவர்களே வேலை வாங்கி தரவும் ஏற்பாடு செய்யறதா சொன்னாங்க. நன்றி பெருக்கால் சண்பகாவிற்கு வார்த்தைகள் வர மறுத்தன. கண்களில் நீர் பனிக்க, அவங்க வீட்ல சும்மா எப்படி என்று திணறினாள். ஏதாச்சும் கூடமாட உதவி செய்து உன் நன்றியை தெரிவியேன் சரோஜா கூறி வைத்தாள். மறுநாள் மாம்பலம் பங்களாவிற்குள் சண்பகா நுழைந்த போது திரு குணசேகரம் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தார். மனைவியின் ஆடம்பர அலங்காரத்திற்கு நேர் எதிரான ஒரு தோற்றம். வெள்ளை வெளிர் என்ற வேட்டியும் சட்டையும் நெற்றியில் திருநீருமாக தினசரி தாளில் மூழ்கியிருந்தார். கனத்த மூக்கு கண்ணாடி, தலை முழுவதும் வழுக்கை, முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை. வணக்கம் ஐயா. சுந்தரம் மாமாவை நிமிர்ந்து பார்த்தவர், இத பாரு, உன்னத்தான நம்ம சுந்தரம் ஐயா வந்திருக்காரு என்றார். மீண்டும் தினசரியில் ஆழ்ந்து விட்டார் அந்த கவலை இல்லாத மனிதர். திருமதி குணசேகரம் உள்ளிருந்து வந்தவள், வாங்க வாங்க, வீட்டுல சமையல் ஆள் இல்லை, அவசரமா எங்க கிளப் மீட்டிங் வேற, ரொம்ப வேலையா இருந்துட்டேன் என்றாள். குழந்தைய அழைச்சுக்கிட்டு வந்துட்டேன் சுந்தரம் சுருக்கமாக கூறினார். இனி அவ எங்க குழந்தை மாதிரி, எங்களுக்குத்தான் அந்த பாகியமே இல்லையே தழுதழுத்த குரலில் கூறி முடித்த திருமதி குணசேகரம் சண்பகாவின் அருகில் வந்து, உள்ள போமா, டிஃபன் காப்பி சாப்பிடு என்றாள். அடிக்கடி அப்பாவுக்கு கடுதாசு போடுமா, நானும் வந்து பார்க்கறேன். சுந்தரம் விடை பெற்று கொண்டார். சண்பகா மெல்ல அந்த புதிய சூழ்நிலையில் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டாள். அவளுக்கு என்று சமையல் அறை அருகில் இருந்த ஒரு சிறு அறையை அந்த அம்மாள் ஒதுக்கி கொடுத்திருந்தாள். பெரிய மனசு இந்த அம்மாளுக்கு என்று எண்ணி வியந்தாள் அவள். காலம் வேகமாக சென்றது. இப்போதெல்லாம் சண்பகாவிற்கு பேசக்கூட நேரம் இருப்பதில்லை. அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து விட்டால் ஒரே மூச்சாக அன்றைய சமையலை முடித்துவிட்டுத்தான் வெளியில் வருவாள். பிறகு அவசரமாக 2 வாய் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு சேவா நிலையத்திற்கு போய்விடுவாள். அவள் திரும்பும் பொழுது பிற்பகல் ஆகிவிடும். மீண்டும் டிஃபன், இரவு சாப்பாடு என்று பம்பரம் போன்ற வாழ்க்கை. இந்த வீட்டு வேலைகள் அவளுக்கு புதிய விஷயங்கள் இல்லை. அதிலும் கிராமத்தில் விறகு அடுப்பும் தண்ணீர் எடுக்க கிணறு தேடி போகும் பழக்கமும் உள்ளவளுக்கு நவீன வசதிகள் அடங்கிய சமையலறை வேலைகள் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவளை மெல்ல மெல்ல தன் வீட்டு வேலைக்காரியாக்கி கொண்ட திருமதி குணசேகரத்தின் சாமர்த்தியத்தை எண்ணி அவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. தொடக்கத்தில் அவளை, கொஞ்சம் அந்த கேஸ் அடுப்பை பாரேம்மா என்பாள் கொஞ்சலாக. இப்பதான் கிளப் மீட்டிங்ல இருந்து வந்த, ஒரே தலைவலி, அப்பப்பா
சரியான சமையலாளே கிடைக்க மாட்டேங்குது என்று அலத்துக் கொள்வாள். அதுக்கு என்னங்க, நான் இருக்கனே. சண்பகா ஓடி சென்று காஃபியுடன் வந்து நிற்பாள். சண்பகாவிற்கே தெரியாமல் படிப்படியாக சமையல் வேலை அவள் மீது சுமத்தப்பட்டு விட்டிருந்தது. நீ செய்யறது நல்லாவே இல்ல லல்லி. பாவம், படிக்கிறதுக்கு வந்த பொண்ணு, அத போய் இப்படி சக்கையா வேலை வாங்குற. ஒரு நாள் சாப்பாட்டு மேஜை அருகே அமர்ந்த குணசேகரம் மனைவியை கடிந்து கொண்டார். சும்மா இருங்க, இதோட எத்தனை சமையல் ஆள் வச்சுட்டேன். இவளை போல சாமர்த்தியமா அழகா யாரு சமையல் செய்தாங்க? வாய்க்கு ருசியா இருக்குன்னு அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டீங்களே, நினைவிருக்குதா? மனைவி மிரட்டினாள் அடிக்குரலில். மேசை மீது உணவு பரிமாற வந்த சண்பகாவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் தெளிவாக விழுந்தன. சாப்பாடு ஒழுங்காக வேண்டுமானால் மரியாதையாக வாயை மூடிக்கொண்டு அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள் என்று லல்லி கணவரை மிரட்டுகிறாள். சட்டென சமையல் அறைக்குள் சென்றுவிட்டு அப்போதுதான் வருபவள் போல சண்பகா சாப்பாட்டு மேசை அருகே சென்றாள். இன்னைக்கு குருமா ரொம்ப பிரமாதம், உளறினார் குணசேகரம். சண்பகா பதில் பேசவில்லை. அவளுக்கு நிலைமை நன்கு புரிந்து விட்டிருந்தது. ஆனால் ஊரில் இருக்கும் அப்பாவிற்கு மட்டும் குணசேகரம் தம்பதியை வானலாவ புகழ்ந்து கடிதம் எழுத தவற மாட்டாள். ஆயிற்று. இன்னும் 2 மாதங்கள். பல்லை கடித்து கொண்டு தள்ளிவிட்டால் பயிற்சி பரீட்சை முடிந்து கையில் அத்தாட்சி பத்திரத்துடன் வேலையும் கிடைத்துவிடும். பிறகென்ன? சண்பகாவின் பொறுமையையும் சோதிக்கும் காரியம் ஒன்று அன்று நடந்துவிட்டது. திருமதி குணசேகரம் வாரம் ஒரு முறை அவர்களது கிளப் அங்கத்தினர்களுடன் தன் வீட்டிலேயே கூடி விவாதிப்பது வழக்கம். அன்று அவர்களது கிளப் பிரசிடென்ட் ஞானாம்பாளும் வந்து சேரவே காரசாரமான விவாதங்களும் தீர்மானங்களும் இடம்பெற்றன. அவர்களது சேவா மந்திரின் பயிற்சி கால முடிவின் போது நடத்த வேண்டிய விழா விவரங்கள் அலசப்பட்டன. ஞானாம்பாள் அம்மையார் முடிவில் கூறினார், ஒரு சந்தோஷ சமாச்சாரம் கூற விரும்புகிறேன். இந்த சேவா நிலையம் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் ஒன்று போக திட்டமிட்டிருக்கிறேன். அப்போது இதே போன்று உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் சேவா நிலையங்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை அறிந்து வரப்போகிறேன். இதற்கு அரசாங்க அனுமதி, உதவி யாவும் வாங்கியாகிவிட்டது. என்னுடன் வருவதற்கு இன்னும் 2 பேரை தேர்ந்தெடுக்கப் போகிறேன். பலத்த கைதட்டலும் மகிழ்ச்சியுமாக கூட்டம் ஆரவாரித்தது. திருவுள சீட்டு போட்டு பார்ப்போம், ஒருத்தி ஆலோசனை கூற அனைவரும் ஆமோதித்தனர். வெளிநாட்டு பயண வாய்ப்புக்கு திருமதி குணசேகரம் மற்றும் ஒரு பெண்மணி என்று வந்தது. கைதட்டலுக்கும் பாராட்டுதல்களுக்கும் இடையே திருமதி குணசேகரம் தடுமாறிவிட்டாள். ஆனந்த மிகுதியால் உறக்க, ஏ சண்பகா, எல்லாருக்கும் காஃபி டிஃபன் கொண்டு வா. அப்படியே ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எவர் சில்வர் தூக்குல மைசூர் பாகு வச்சிருக்கனே, கொண்டு வா என்று கத்தினாள். நீங்க ஒரு ட்ரீட் கொடுக்கணும். வீட்டுல செஞ்சு வச்சிருக்கிற ஸ்வீட்டை கொடுத்து ஏமாத்தாதீங்க. ஒருத்தி கீச்சு குரலில் கோவ கொல்லென்று சிரிப்பு அலை மோதியது. சண்பகா சிறு சிறு காகித தட்டுகளில் சிறிது மிக்சரும் மைசூர் பாகுமாக எடுத்து மரத்தட்டில் வைத்தபடி அங்கே வந்தாள். இந்த பெண்? ஞானாம்பாள் நினைவை கசக்கிக் கொள்ளும் முன், ஆமா பாவம், நான் தானே உங்ககிட்ட சிபாரிசுக்கு கூட்டிட்டு வந்த. ரொம்ப நல்லா ஷார்ட் அண்ட் டைப்பிங் கத்துக்கிட்டா. தங்கம் இடை இல்லைன்னா எங்கிட்டயே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். லல்லி முந்திக் கொண்டாள். நீங்க எப்பவுமே ரொம்ப தாராளம், ஒருத்தி முகஸ்துதி செய்தாள். ஞானாம்பாள் சண்பகாவின் அழகிய முகத்தையே பார்த்தாள். ஏமா, உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையா? இருக்காங்க. அம்மா இல்ல, அப்பா இருக்காரு ஊர்ல. உதடுகள் விகாரமாக கோணிக்கொண்டன. வார்த்தைகளை முழுதாக பேச அவள் படும் சிரமம் அந்த அம்மாளுக்கு புரிந்துவிட்டது. பாவம், இது ஒரு குறைங்க. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணமே நின்னுடுச்சான். லல்லி விவரிக்க ஆரம்பித்ததும் மேற்கொண்டு நிற்க பிடிக்காமல் சமையல் அறைக்குள் காஃபி எடுத்து வர மரத்தட்டுடன் ஓடினாள் சண்பகா. காஃபி கோப்பைகளுடன் அவள் திரும்பியதும் அங்கே திக்கு வாய்க்கான சிகிச்சை முறைகளை பற்றி பலவாறாக பேசிக் கொண்டிருந்தனர். இது ஒரு பெரிய குறையா? என் நாத்தி மக இவளை விட பெரிய திக்குவாய. அவனுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்றாள் ஒருத்தி அலட்சியமாக. அவ ஆண் பிள்ளை, இவ பொண்ணாச்சே. இந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் எல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும்
ஞானாம்பாள் சினத்துடன் மொழிந்தாள். அனைவரும் மௌனம் சாதித்தனர். இப்ப இவளையே எடுத்துக்கொள்ளுங்க, இவளுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்து குணப்படுத்த முடியும், ஞானாம்பாள் விடாமல் கூறினாள். இதோ பாரம்மா சண்பகா, பரீட்சை முடிந்து என்னை வந்து பார். அந்த மாதிரி பயிற்சி முகாமை பத்தி கேட்க உன்னை அழைச்சு போக ஏற்பாடு செய்யறேன். இது ஒரு குறை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லது எழுத்தை பேசும்போது உனக்கு திக்குது, நாக்கு புரள மறுக்குது இல்லையா? சண்பகா கண்ணீர் துளிக்க தலையை ஆட்டினாள். பயப்படாத, அப்படி வரும் வார்த்தைகளை மாத்தி பேசும்படி பழக்குவாங்க, அல்லது வேறு ஏதேனும் சமிக்ஞை செய்து அந்த தடுமாற்றத்தை மத்தவங்க புரிந்து கொள்ள முடியாதபடி செய்திடுவாங்க. அப்படி நீயும் செய்யலாம், எங்களைப் போலவே பேசலாம், கவலைப்படாத, ஞானாம்பாள் கருணை பொங்கும் குரலில் கூறினாள். எப்படிங்க? லல்லி ஆவலுடன் கேட்டாள். எனக்கு தெரிந்த ஒரு பெண் இப்படித்தான் பேச்சு திக்கிக் கொள்ளும். அப்படி பேச திணறுவோம் என்று தோன்றும் சமயம் சட்டென நிறுத்தி தன் கைகளில் ஒருவித ஓசை செய்வாள். கேட்பவர் கவனம் அதன் மீது திரும்பும். மேலே அவள் பேச்சை தொடர்வாள். இந்த ஸ்பீச் தெரப்பி முறையை அவள் கற்று வந்திருந்தாள். சண்பகாவிற்கும் ஏன் அந்த மாதிரி பயிற்சி அளிக்கக்கூடாது? பிறகு அவளை போன்ற பல பெண்களுக்கு நமது சேவை நிலையத்திலும் ஒரு வகுப்பு நடத்தலாமே. ஞானாம்பாள் அம்மாளும் மற்றவர்களும் விடை பெற்று போய் வெகு நேரமாகியும் சண்பகா பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள். நிச்சயம் அவளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? சரோஜா அவளை பார்க்க ஒரு நாள் சுந்தரம் மாமாவுடன் வந்திருந்தாள். சண்பகா ஞானாம்பாள் அம்மாளின் கருணையை பற்றி விவரித்தவுடன் உணர்ச்சி மிகுதியால் கண்களில் நீர் கோத்து கொண்டது. மேலே விவரமாக பேச முடியாமல் நாக்கு தடுமாறியது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சண்பகா. நீ திரும்பி ஊருக்கு போறதுக்குள்ள ஒரு நல்ல வேலை மட்டும் இல்ல, நல்லபடியா பேசவும் வேணும், சரோஜா நான் தழுதழுக்க கூறினாள். அப்பாவுக்கு எழுதிட்டியா? ரொம்ப சந்தோஷப்படுவாரு, சுந்தர மாமா கூறினார். சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா என்னை நினைவு வச்சுக்க, நேரே என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் என்ன? சரோஜா சிரித்தாள். நாட்கள் ஓடி சென்றன. பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. அவள் பரீட்சையில் நன்றாகவே செய்திருந்தாள். கடைசி பரீட்சை அன்றுதான் அந்த சம்பவம் நடந்தது. லல்லி தனது வெளிநாட்டு பயணத்திற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். விசா, பாஸ்போர்ட், இன்னும் என்னென்னவோ விவரங்கள், வெளிநாட்டில் அவள் பேச வேண்டிய பேச்சின் பிரதிகள் இத்தியாதி. அன்று காலை பரீட்சைக்காக அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்த சண்பகாவிடம், இத பாரு, இந்த சொற்பொழிவை அப்படியே ஒரு 4 காப்பி டைப் செய்துட்டு வா என்றாள் லல்லி. சண்பகா திகைத்து போனாள். கடைசி பரீட்சை இப்போதுதான் சமையல் அறையில் இருந்து வெளிப்பட்டு வந்திருந்தாள். இதை தயார் செய்துவிட்டு எப்போது அவள் போவது? அழுகையும் துக்கமுமாக பீரிட்டது. எதையாவது சொன்னால் அந்த அம்மாள் சீறி விழுவாள். நடுக்கத்துடன் வாயிற்பக்கம் வந்தாள். குணசேகரம் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் அவளை கண்டதும், இன்னும் நீ போகலையம்மா, நேரமாகுதே என்று கேட்டார். பின்னாலேயே வந்த அவர் மனைவி மழுப்பலாக, எனக்கு அவசரமா சில கடுதாசுகளை டைப் அடிச்சு கொடுக்க சொன்ன, அதுதான் என்று அசடு வழிந்தாள். நல்லா இருக்குது நீ செய்யறது. முதல்ல அந்த பொண்ணு அனுப்பி வை, சாயங்காலம் அடிச்சு வைக்க சொல்லு. என்னவோ ஏழை பொண்ணு, பேச மாட்டாம உங்கிட்ட மாட்டிக்குச்சுன்னு வேலை வாங்குற, கடிந்து கொண்டார் அவர். பிறகு சண்பகாவின் பக்கம் திரும்பி, அதெல்லாம் இப்படி வச்சுட்டு முதல்ல பரீட்சைக்கு போமா விரட்டினார். தப்பினோம் பிழைத்தோம் என்று சண்பகா அந்த தாள்களை வரவேற்பறை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே இறங்கினாள். எங்கோ கிடந்ததுகளை பிடிச்சிட்டு வந்து இருக்க இடம் கொடுத்தேன், இப்ப நன்றி கெட்டதுங்க. ஏன் வேலையை முடிக்க கூட நேரம் இல்ல அதுங்களுக்கு, நீங்க வேற அதுக்கு பக்க பலமா? உறக்க ஆவேசமாக லல்லி கத்தியது சண்பகாவின் காதுகளில் மோதி அவளை பின்னும் வேகமாக வெளியேற செய்தது. பரீட்சையை நன்கு முடித்து விட்டோம் என்ற திருப்தியுடன் வீடு திரும்பியவளுக்கு திருமதி லல்லி குணசேகரம் ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் செய்துவிட்டாள். குணசேகரம் வெளியே சென்றிருந்தார். இத பாரு, உனக்கு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கிளப் பிரசிடென்ட் வர போறாங்க. அன்னைக்கு சொன்ன ஸ்பீச் தெரப்பி விஷயமா உங்ககிட்ட பேச போறாங்களாம். அவளுக்கு மூச்சு வாங்கியது. சண்பகா ஆவலுடன் அவளையே பார்த்தாள். அந்த அம்மா வந்து உன்னை கூப்பிட்டா நீ போக கூடாது, வர முடியாதுன்னு சொல்லணும், புரியுதா? அதட்டினாள். சண்பகா அதிர்ந்து போனாள். ஏன் அப்படி சொல்லணும்? ஏனா
இத்தனை நாள் உன்னை வச்சு சோறு போட்டனே, அந்த நன்றிக்காக. நான் 3 வாரம் வெளிநாடு போறேன். இந்த சமயம் பார்த்து நீயும் போயிட்டா இந்த வீடு என்ன ஆகிறது? ஐயாவை யார் கவனிச்சுக்கிறது? உருமினாள் அவள். இத்தனை நாளும் நீ சும்மாவா சோறு போட்ட? நான் இல்லாத போது நீங்களும் உங்க ஐயாவும் என்ன செய்தீங்க? எனக்கு நல்வாழ்வு வரப்போகிற வேளையில், அதுவும் வலிய வரும் சமயம், அதற்கு நித்த நேரமில்லை உங்களுக்கு. வாயில் வார்த்தைகள் ஆத்திரமாக ஆவேசமாக புரண்டன. ஆனால் நாக்கு செயலற்று போய்விட்டது அவளுக்கு. கண்களில் கசிந்து வெளிவர பயமுறுத்தி நிற்கும் நீரை பற்களை கடித்து அடக்கி கொண்டாள். மாலை வரவேற்பறையில் ஞானாம்பாள் அம்மையாரின் குரல் கேட்டது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஒரே பிடிவாதமா ஊருக்கு போகணும் என்கிறா. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பார்த்தேன். அழகாக கோவையாக பொய் சொல்லி கொண்டிருந்தாள் லல்லி குணசேகரம். நிசமாவா? இவளை நம்பி நான் சகல ஏற்பாடுகளையும் செய்ய இருந்தனே. நம்ப முடியாதவராய் அந்த அம்மையார் கேட்டதும் தெளிவாக சண்பகாவிற்கு கேட்டது. வேணும்னா நீங்களே கூப்பிட்டு கேளுங்களேன். ஏ சண்பகா, இங்க வா, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வா. அப்படியே உன் வாயாலேயே விவரமா சொல்லு. அன்பு பொங்கும் குரலால் அழைத்தாள் லல்லி. மரத்தட்டில் டீ கோப்பைகளை சுமந்து வந்த சண்பகா ஞானாம்பாளை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். லல்லி அவளையே உறுத்து பார்ப்பது தெரிந்தது. எங்கே தன்னையும் அறியாமல் உண்மை வெளிவந்து விடுமோ என்ற பயம் அவளுக்கு. டீ கோப்பையை கையில் எடுத்த ஞானாம்பாள், நிசமாவே உனக்கு இந்த ஸ்பீச் தெரப்பியில நம்பிக்கை இல்லையாமா? ஏன் மாட்டேங்கிற என்று கேட்டாள். அப்பாவை பார்த்துட்டு பிறகு வரேன். ஊருக்கு போயிட்டு முடிக்காமல் உள்ளே சென்று விட்டாள் சண்பகா. அதற்கு மேல் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அவள் சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாள். உலகில் எல்லோருமே சந்தர்ப்பவாதிகள்தானா? சுயநலம் மிக்கவர்கள்தானா? மறுநாள் காலை வழக்கம் போல சமையலை முடித்துவிட்டு வெளியே வந்தவளின் முகத்திற்கு நேராக 2 புடவைகளை விட்டெறிந்தாள் லல்லி குணசேகரம். அவசரமா இதுகளை துவைச்சு இஸ்திரி போட்டு வை. அந்த பேப்பர்களை டைப் அடிச்சுடு. நான் வெளியே போயிட்டு வரேன். அவமானத்தால் முகம் சிவக்க சண்பகா நெடுநேரம் அந்த கசங்கிய சேலைகளையே பார்த்தபடி நின்றிருந்தாள். அவளை வெறும் கொத்தடிமையாக வேலை வாங்க லல்லி குணசேகரம் முயலுகிறாள். இனி அவளை எங்கும் வெளியே போக விடாமல் வீட்டிற்குள்ளேயே முடக்கி போட முயல்வாள். சமையல் வீட்டு நிர்வாகம் யாவும் தெரிந்த ஒரு திறமையான அனுபவசாலி அவளை போன்ற ஊர் சுற்றும் சோம்பேறிகளுக்கு மிகவும் தேவைதான். சேச்ச, இந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட வேண்டும். சண்பகா அன்றிரவே ஒரு தீர்மானத்திற்கு வந்து விட்டிருந்தாள். மறுநாள் காலை மாமா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சம்மதம் வாங்கிவிட வேண்டும். சரோஜாவிடம் கலந்து ஆலோசித்து இந்த ராட்சத பிடியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். மறுநாள் அரை மனதாக லல்லி குணசேகரம் ஒப்புதல் அளித்ததும் முதல் வேலையாக திருவல்லிக்கேணி போய் சேர்ந்தாள் சண்பகா. என்ன இது சண்பகா, ஏன் இப்படி பதற்றமா இருக்க? சரோஜா விசாரித்து முடிப்பதற்குள் திக்கித் திணறி உள்ளத்து உணர்ச்சிகளை கொட்டி முடித்து விட்டாள் சண்பகா. சரோஜா ஆத்திரத்தால் துடித்து போனாள். பெரிய சமூக சேவை செய்யறாங்களாம். பசுத்தோல் போர்த்து புலிங்க இவங்கள. பல்லை கடித்தாள். மாமா எங்க சரோ? சண்பகா கேட்டாள். அப்பா ஏதோ தரகு விஷயமா ஹைதராபாத் போயிருக்கார். அப்பா வர வரைக்கும் காத்திருக்காத. நீ இப்பவே அந்த வீட்டை விட்டு புறப்படு. இனி அங்க அரை நிமிஷம் கூட நிக்க கூடாது பிடிவாதமாக கூறினாள். அப்படி திடீர்னு வந்துட்டா இவ மேல அவங்களே ஏதாச்சும் திருட்டு குத்தம் சுமத்திட்டாலும் அதிசயப்படுறதுக்கு இல்ல. இப்படிப்பட்டவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சரோ. அவசரப்படாத. மெல்ல நாமே போய் 2 நாள் எங்களோட அழைச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவோம். இப்ப போகட்டும். அவள் அம்மா யோசனை சொன்னாள். கண்ணீரை துடைத்து கொண்டாள் சண்பகா. அதுதான் சரி. நாளன்னைக்கு வந்துடுங்க. விடை பெற்று கொண்டாள். வரவேற்பறையில் வந்து நின்ற சரோஜாவின் பேச்சை மறுதலிக்க முடியாதபடி குணசேகரம் வேறு உடனிருந்து தொலைத்து விட்டார். லல்லி குணசேகரத்திற்கு பற்களை கடிப்பதை தவிர வேறு வழியில்லை. போயிட்டு வரட்டும், பாவம், அவங்க மனுஷங்க கூட இருந்துட்டு வரட்டுமே. அவர் அனுமதி அளித்து விட்டார். அம்மா கிட்ட உன் பெட்டியை காட்டிட்டு எடுத்துட்டு வா. கழுத்தில் அவளோட மைனர் செயின் போட்டிருக்கா, பாத்துக்கங்க. பெட்டியில அவளோட துணிமணி.
படபடவென சரோஜா பெட்டியை திறந்து காட்டி பேசியதும் லல்லி குணசேகரம் அசந்து போனாள். இந்த பெண் ஏன் இப்படி குரோதமாக பேசுகிறாள்? ஒருவேளை சண்பகா பூனை மாதிரி இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி இருப்பாளோ? அவளை உறுத்து பார்த்துவிட்டு, சரி சரி, அவ மேல எங்களுக்கு பூரண நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? அதட்டியபடி வழி அனுப்பினாள். திருவல்லிக்கேணி வந்ததும் சரோஜா சொன்னாள், முதல் வேலையா அப்பாவுக்கு கடுதாசி எழுது. எங்க அப்பா வந்ததும் ஊருக்கு அனுப்ப வழி செய்வாரு. 2ஆம் நாள் ஹைதராபாத்திலிருந்து சுந்தரத்தின் கடிதம்தான் வந்தது. போன இடத்தில் வேலை முடியாததால் வருவதற்கு இன்னும் 1 வார காலம் ஆகும், கவலைப்பட வேண்டாம் என்று எழுதியிருந்தார். இப்ப என்ன செய்யறது? திரும்பி போகலைன்னா அந்த அம்மா கோவிப்பாங்க. சரோஜா தீவிரமாக சிந்தித்தாள். பேசாம நீ ஊருக்கு திரும்பி போயிடு, இல்லாட்டா அந்த அம்மா உன்னை சக்கையா வேலை வாங்கிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. தனியாவா? சண்பகா பயத்துடன் மெல்ல கேட்டாள். தன்னந்தனியா அதை அனுப்பிட்டு உங்க அப்பா கிட்ட பாட்டு வாங்க போற. சரோஜாவின் தாய் பயமுறுத்தினாள். பிற்பகல் 3 மணிக்கு அந்த புறநகர் பகுதி பஸ் புறப்படுது. சாயங்காலம் 6 மணிக்குள்ளார ஊருக்கு போயிடுவா. படிச்சவ, கூட பயணம் செய்யறவங்களும் மனுஷங்கதான். தவிர சதா ஒரு துணை தேடுறதுங்கிற வழக்கத்தையும் நம்ம பெண்கள் நிறுத்தணும். சரோஜா சூடாக பேசினாள். சண்பகாவிற்கு வேறு வழி இருக்கவில்லை. அந்த புலி குகைக்குள் நுழைவதை விட தனிமையில் பயணம் செய்வது மேல். மறுநாள் பிற்பகல் மாமியிடம் ஆசி பெற்றுக்கொண்டு எஸ்பிளனேட் பக்கம் பெட்டி சகிதம் சரோஜாவுடன் வந்து சேர்ந்தாள் சண்பகா. மனதில் தாங்க முனாத பயம் வாட்டியது. தோ நிக்குது பாரு, அந்த பஸ் தான், டிக்கெட் வாங்கிட்டு வர, இங்கேயே நில்லு. சரோஜா சொல்லிவிட்டு சற்று தொலைவில் நின்ற தொலை தூர புறநகர் வண்டி பக்கம் சென்றாள். சண்பகா தூக்கி வாரி போட்டவளாய் நிமிர்ந்து பார்த்தாள். கதிரேசன், நீ எங்க இங்க? ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அட, நானும் அதே பஸ்ல தான் போறேன். படபடத்தான் அவன். சட்டென முகத்தை கவிழ்த்து கொண்டாள் அவள். வாழ்க்கையில் எங்கேயும் ஒதுங்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள் அவள். இந்த சமயத்தில் கேலி செய்வது போல் இவன் வந்து சேர்ந்து விட்டானே. சண்பகா, பஸ் புறப்பட போகுது, வா வா. சரோஜா அவசரப்படுத்தியவள் அவள் கையில் டிக்கெட்டை திணித்தாள். அப்போதுதான் அருகில் நின்ற கதிரேசனை பார்த்தாள் அவள். நானும் அவங்க ஊருதான். அடக்கமாக சிரித்தான் கதிரேசன். அப்ப துணை தேட வேண்டாம் என்ன சண்பகா? சரோஜா கேட்டதும் சண்பகா பலமாக மறுப்பு தெரிவித்தபடி முன்னால் நடந்தாள். இந்த மனுஷர் வேண்டாம். ஏன்? இப்படி வாங்க, நான் சொல்றேன். கதிரேசன் சரோஜாவை கூப்பிட்டான். விடு விடுவென முன்னால் நடந்தவள் வேகமாக ஜன்னலோர சீட்டை பிடித்து அதில் அமர்ந்தாள். அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி, தனியாவா போற என்று கேட்டாள். சண்பகா பெட்டியை மடி மீது வைத்து கொண்டாள். மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். சரோஜாவும் கதிரேசனும் பலமாக கையை ஆட்டியபடி பேசிக்கொண்டு வந்தனர். கதிரேசன் உள்ளே ஏறினதும் வெளிப்பக்கமாக அவளது ஜன்னல் அருகில் வந்து நின்று கொண்டாள். சரோஜா, நீ சுத்த பைத்தியம். இவ்வளவு படிச்சவர், கிராமத்திலேயே சேவை செய்யணும்னு உயர்ந்த லட்சியத்தோட பாடுபடுறவர். உன் குறையை நிறைவா நினைச்சு உன்னையே அடையணும்னு நினைச்சவர். அவரை போய் ஒதுக்கிட்டு வந்தியே. அவரை கண்டா நீ பேச மாட்டியாம்? நான் துணையா போக தயார், ஆனா சண்பகா மறுத்துடுவான்னு மனம் ஒடிஞ்சு பேசுறார். ஆனாலும் நீ ரொம்ப மோசம். இப்ப ஏதோ விவசாய சங்கம் விஷயமா மெட்ராஸ் வந்தாராம். தற்செயலா பார்த்ததுல ஒரே ஆச்சரியம். பாவம். தாழ்ந்த குரலில் அவளை கண்டித்தாள் சரோஜா. சண்பகா மௌனம் சாதித்தாள். சட்டென கண்டக்டர் விசிலை ஊதியதும் பஸ் புறப்பட்டு விட்டது. கையை ஆட்டியபடி, ஜாக்கிரத, கவனமா இறங்கு, விடை கொடுத்தாள் சரோஜா. அவள் ஒரு வினாடி சண்பகாவின் கையை அழுத்தினாள் அன்புடன். கண்களில் நீர் துளித்தது. சண்பகாவும் கண்களை துடைத்து கொண்டாள். நிலையத்து நின்றும் சீறிக்கொண்டு பாய்ந்து வளைந்து வெளியேறிய பஸ் நெடுஞ்சாலை மீது கிர் என்று சப்தத்துடன் சீராக செல்ல ஆரம்பித்தது. தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பயணியின் கை கடிகாரத்தை பார்த்தாள் சண்பகா. மணி 4 ஆயிற்று. இன்னும் 1 மணி நேரம் ஊர் போய் சேர்ந்து விடுவாள். தன்னந்தனியாக வந்து நிற்கும் மகளை பார்த்ததும் அப்பா என்ன சொல்வார்? சின்னம்மா என்ன செய்வாள்? என்ன நினைப்பாள்?
பெருசா வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி ஊரை விட்டு ஓடுனியே, என்ன ஆச்சு என்று கத்தலாம். ஏமா, கையில சர்டிபிகேட் கூட வாங்காம வந்துட்டியே, அப்பா கேட்கலாம். திருவல்லிக்கேணியில் சுந்தரம் மாமா திரும்பி வந்து சரோஜாவை திட்டலாம். என்ன தைரியம் இருந்தா இப்படி தன்னந்தனியா அந்த பொண்ணை பஸ்ல ஏத்தி அனுப்பியிருப்ப? எங்க அத்தானுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஷண்பகா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். டமால் என்ற சப்தம் காதை பிளந்தது. தொடர்ந்து ஐயோ என்ற கூக்குரல்கள். என்னவோ நிகழ்ந்து விட்டது என்ற கெலியில் வண்டிக்குள்ளிருந்த குழப்பமும் கூச்சலும், குழந்தை பெரியவர் என்ற வேற்றுமையின்றி அழுகுரல்களும் கேட்டன. ஷண்பகா முன்புற சீற்றில் முட்டிக்கொண்டாள். நடு நடுங்கி போன அவள் கண்களை திறந்து பார்த்தாள். நெற்றியை தொட்டு பார்த்தாள். நல்ல வேளை, விபத்து ஏதும் இல்லை. வண்டி சக்கரம் வெடித்து விட்டது. டிரைவர் மிக சாமர்த்தியமாக பஸ்ஸை ஓரமாக நிறுத்த நினைத்திருக்கிறார். நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்ற பெரிய புளிய மரத்தின் மீது லேசாக ஒரு இடி, ஒரு குலுக்கல், அவ்வளவுதான். ஏயா, புறப்படும் போது எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க கூடாதா? ஒருவர் கத்தினார். இனிமே டயர் மாத்தி எப்ப ஊர் போய் சேர்றது? வேறொருவர் கூப்பாடு போட்டார். இதற்கிடையில் கண்டக்டரும் டிரைவரும் வாக்குவாதம் தொடங்கினார்கள். ஜாக்கியே எங்க வச்சையா? காணமே. நீ பார்த்து வச்சுக்காம என்னையா ஆளு நீ? இப்ப மறுபடியும் ஏதாச்சும் வண்டி வந்தா நிறுத்தணும், இல்லாட்டி 6 மைல் அந்த பக்கம் போகணும். பெரிய பேஜாரு பொழப்பு. அவர்களை சமாதானம் செய்து வைத்தபடி பயணிகள் வண்டியை விட்டு கீழே இறங்கினார்கள். வெடித்த டயரை கழற்ற ஜாக்கி வேண்டும். எதிரே வந்த லாரியை நிறுத்தி உதவி கேட்டார் டிரைவர். சற்று நேரத்தில் ஆயிடும். பேசியபடி ஆங்காங்கே மக்கள் கூட்டம் தேங்கி நின்றது. ஷண்பகாவும் இறங்கி நின்றாள். கதிரேசன் சற்று தூரத்தில் நின்றிருந்தான். அவளுக்கு ஏனோ அவனை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. சற்று நகர்ந்து தொலைவில் தெரிந்த ஒரு குடிசை வாயிற்பக்கமாக சென்று நின்றாள். டயரை கழற்றி லாரியில் போட்டுக்கொண்டு கண்டக்டர் போய்விட்டார். நேரம் ஊர்ந்து சென்றது. மெல்ல மெல்ல இருள் கவிய தொடங்கியது. ஷண்பகாவை காரணமில்லாத பயம் கவ்விக்கொண்டது. நெஞ்சு திகிலில் நாக்கு வறண்டது. திரும்ப குடிசை பக்கம் பார்த்தாள். குடிக்க நீர் கேட்டால் என்ன? சற்று தள்ளி கவியும் இருளில் நின்று கொண்டிருப்பவர்களை பார்த்தாள். மெதுவாக குடிசை அருகில் சென்று குனிந்தாள். யாரது? அதட்டியபடி வெளியே எட்டி பார்த்தாள். தடிக்க பெண்மணி ஒருத்தி. கொஞ்சம் தண்ணி, தயக்கமாக கேட்டவளின் முகத்தை உற்று பார்த்தவள். உள்ளவா, தர்றேன் என்றாள். மெல்ல உள்ளே சென்றாள் ஷண்பகா. இந்தா தண்ணி என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டாள் அவள். கழுத்திற்கு நேராக கூரிய கத்தியை நீட்டியபடி முரடன் ஒருவன் நின்றான். சத்தம் போட்ட அவ்வளவுதான், முதல்ல சங்கிலியை கழட்டு. ஷண்பகா பயத்தால் உறைந்து போனாள். படக் படக் என்று நெஞ்சு துடித்தது. பயத்தால் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. உடல் முழுவதும் குப் என்று வியர்த்து கொட்டியது. வாய் குளறியது. சத்தம் போடாம சங்கிலியை கழட்டி கொடுத்துட்டு ஓடு. ஏதாவது வெளியே போய் உளர்னா மிரட்டினான் அந்த ஆள் பயங்கரமான குரலில். ஷண்பகா அப்படி ஏமாந்து போக விரும்பவில்லை. சட்டின கழுத்து சங்கிலியை பற்றி கொண்டாள். விடு என்று வீறிட்டாள். தன் பலம் முழுவதையும் திரட்டி அடுத்த கணம் அவன் குடிசையின் மூலையில் எகிரி போய் விழுந்தான். கும் என்ற ஒலியுடன் குத்துக்கள் சரமாரியாக விழுந்தன. அடுத்த கணம் அவன் ஐயோ, என விடுங்க விடுங்க என்று ஓட எத்தனித்தான். கன நேரம் ஒரே குழப்பமும் திகிலுமாக. ஷண்பகாவிற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பிறகு அருகே கதிரேசன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். முரடன் கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி வெளியே தர தரவென இழுத்து சென்ற கதிரேசன், ஷண்பகா போதும் அசட்டுத்தனம், வெளியே வா என்று அதட்டினான். ஷண்பகா பதற்றமாக வெளியே வந்தவள் கிடு கிடுவென உடலெல்லாம் ஆடிவிட்டாள். பூமியே தட்டாமாலை சுற்றுவதைப் போல அவளுக்கு பிரம்மை ஏற்பட்டது. இதற்குள் பயணிகள் யாவரும் சூழ்ந்து கொண்டு அந்த முரடனை போலீஸில் ஒப்படைப்பதை பற்றி பேச ஆரம்பித்தனர். வழியில் சென்று கொண்டிருந்த சைக்கிள் பயணியை நிறுத்தி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்தி சொல்லி அனுப்பி வைத்தனர். பஸ் கண்டக்டர் திரும்பி வந்து பஸ் கிளம்ப தயாராக இருப்பதற்கும் போலீஸ்காரர் வந்து முரடனை தள்ளி கொண்டு போவதற்கும் சரியா இருந்து விட்டது. எல்லாரும் வண்டியில இருங்க, கண்டக்டர் உரக்க கத்தினார். ஷண்பகா, இன்னுமா என் மேல கோபம் தீரல?
கதிரேசன் அவள் அருகில் மென்மையான குரலில் கேட்டான். அதற்கு மேல் சண்பகாவால் அடக்க முடியவில்லை. அவள் மனம் உடைந்து போனாள். எத்தனையோ பேர் அவளை அலட்சியம் செய்தார்கள், அசட்டை செய்தார்கள். ஆனால் அவன் அவளது அலட்சியத்தை கவனிக்காமல், புறக்கணிப்பை லட்சியம் செய்யாமல் அவளுக்காக நெடுந்துணையாக தோ இப்போதும் நின்று கொண்டிருக்கிறான். என்ன மன்னிச்சிடுங்க. விசும்பலுடன் அவன் அருகில் வந்து நின்றாள். உங்களை நான் புரிஞ்சுக்காம இல்ல. அழக்கூடாது. இனி நான் உன் அருகே இருக்கும்போது அழவே கூடாது. புறப்படு. அப்பா கிட்ட விபரமா பேசுவோம் சண்பகா. தோ என்ன பார், கொஞ்சம் சிரி என்றான் கதிரேசன். இப்போது அருகருகே உட்கார்ந்து அவர்கள் இருவரும் பயணம் செய்தார்கள். திருமண வீட்டில் பரபரப்பு களை கட்டியது. மங்கள இசை முழங்கிக் கொண்டிருந்தது. சுந்தரம் மாமாவும் சரோஜாவும் காலில் சக்கரமும் கைகளில் இறக்கையும் கட்டி கொண்டது போல பறந்தார்கள். யாருக்கும் நிற்க நேரமில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.